பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியில் வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய எல்லா காரியத்திற்காகவும் உங்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனத்தில் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். யார் என்ன சேவிச்சாலும் சரி, நான் உறுதியாக சொல்கிறேன்னு யோசுவா சொல்கிறாரு, கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு குடும்பமாக எல்லா நிகழ்ச்சிக்கு போகிறோம், குடும்பமாக பல காரியத்துக்கு நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தான், பாடுகள் வரும்போது தான், தேவைகள் வரும்போது தான் கர்த்தரை தேடுகிறோம். ஆனால் யோசுவா அப்படி இல்லை, உறுதியாக சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மாத்திரம் இல்லை, என் மனைவி மாத்திரம் இல்லை. இன்றைக்கி நிறைய வீடுகளில் கணவன் ஜெபம் பண்ணுவாங்க, மனைவி ஜெபம் பண்ணுவாங்க. கணவன் தூங்கிட்டு இருப்பார், பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கிறோம். ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சிருப்போம். இது சரியில்லைல்ல. ஆனத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரணும்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் நன்மையாக மாறணும்னு சொன்னால், இருளில் இருக்கிற உங்கள் குடும்ப வெளிச்சத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால், தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நேரடியாக கர்த்தருடைய சமூகத்திலேருந்து கிடைக்கணும்னு சொன்னால், யோசுவா சொன்னது மாதிரி இனி நீங்களும் உங்கள் வீட்டாரும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் என்ன பிரச்சனை வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பாடு வந்தாலும், அப்போ எந்த இடத்துல நீங்கள் நின்றாலும் சரி, கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கை உங்கள் இடத்துல வரும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.